ஹலோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஐடிபிஐ ஜேஏஎம் நோட்டிஃபிகேஷனில் ரீசனிங் அண்ட் டிஐ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எக்ஸாம் லெவல் எப்படி இருக்கும், லாஸ்ட் இயர் எந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, அதுக்கான கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான் ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் போய் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் கண்டிப்பாக உங்களால் ஸ்கோரை மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். மினிமம் 45+. கண்டிப்பாக இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் அட்டன் பண்ண முடியும். டிபெண்ட்ஸ் ஆன் லெவல், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆகும். ஓகேங்களா? சரி, வாங்க ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிடலாம். இந்த செக்ஷனை நீங்கள் மாஸ்டர் பண்ணணும்னா 3 விஷயம் நீங்கள் பண்ணணும் ஆஸ்பிரண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, பஸ்ஸில் கரெக்டாக அந்த ஃப்ளோவை கொண்டு வரணும். அதுக்கு எப்படி பெஸ்ட்டாக அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தெரியணும். என்ன லெவலில் கேட்பாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியணும். இதை நம்ம சேனலில் கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம கொடுக்குற மாதிரியே இதுக்கும் நான் வீடியோ சீரியஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த மெயின் சேனலில் கொடுக்குறேன். அதே மாதிரி டிஐ, இது வந்து ரொம்ப கொடூரமான டிஐயும் இருக்காது, ரொம்ப பேசிக் சிம்பிளாக கிளர்க்கில் வர சிம்பிள் டிஐயும் இருக்காது. ஒரு பிஓ ப்ரிலிம்ஸ்லேயே கஷ்டமாக கேட்டால் எப்படி இருக்கும், இல்லைனா ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸில் கேட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு 2 டிஐ ஒரு கேஸ்லெட் கேட்க வாய்ப்புகள் அதிகம். லாஸ்ட் டைம் இப்படி தான் கேட்டாங்க. ஓகேங்களா? நான் அட்டன் பண்ணும்போதும் அந்த மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த டிஐயில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, மைண்ட் கால்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி பசிலில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃப்ளோ நீங்கள் எடுத்தால் அந்த பசிலை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். பாசிபிலிட்டியை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ண கற்றுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, மரண லெவலில் கொடூரமாக இருக்கக்கூடிய பசிலை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன். டீமோட்டிவேட் ஆகிறதுக்கான காரணம், எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் வேறு லெவலில் இருக்கக்கூடிய பஸ்ஸில் போகிறது தான் நீங்கள் பண்ணக்கூடிய தவறான விஷயங்கள். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு 100 மீட்டர் ரேஸுக்கு ஓடுறீங்கன்னா வேகமாக ஓடி ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் 100 மீட்டர் ரேஸுக்கு மாரத்தான் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களால் ஜெயிக்க முடியாது. மாரத்தான் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க 100 மீட்டர் ரேஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் அவங்களாலையும் ஜெயிக்க முடியாது. நீங்கள் என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த லெவலில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். ஸோ அங்கே இந்த கொஸ்டின் இருக்குது, இங்கே இந்த கொஸ்டின் இருக்குது, இந்த மார்க்கில் இந்த லெவலில் இருக்குது, அந்த மார்க்கில் அந்த லெவலில் இருக்குது. பர்ஃபெக்டாக நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். சாம்பிள் கொஸ்டினோடு கொடுப்பேன். இந்த எக்ஸாமுக்கு இந்த லெவல் தான் இருக்கும், இத்தனை வேரியபிள் பசில் தான் படிக்கணும். கண்டிப்பாக நான் உங்களுக்கு சாம்பிள் பசில் எல்லாத்துக்குமே கொடுப்பேன். லாஸ்ட் டைம் கேட்ட கொஸ்டின்ஸு கொண்டு வருவேன். அதே மாதிரி தான் டிஐக்கும். அடுத்து இன்புட் அவுட்புட். 3வது விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, அது என்னென்னா இன்புட் அவுட்புட். ஓகே, இந்த இன்புட் அவுட்புட்டை பொறுத்தவரை நம்ம பிஓவில் ஃபேஸ் பண்ணோம் இல்லையா, கிளர்க் மெயின்ஸில், அந்த லெவலில் இருக்காது. ஓரளவுக்கு அப்ரோச்சபிளாக இருக்கும். ஓகேங்களா? 5 மினிட்ஸ் கீழே போட்டுடலாம். நம்ம அது 4 மினிட்ஸ் கீழே இதை சால்வ் பண்ணி 5 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே 4 to 5 மினிட்ஸ் தான் ஆகும். எப்போ அப்படின்னா, கரெக்டாக நீங்கள் மெஷின் இன்புட் அவுட்புட்டில் நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஈஸியாக லாஜிக் கிராக் பண்ண முடியும். அண்டு நம்ம இங்கே கொடுக்குறோம் பாருங்கள் வீடியோ, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு இன்புட் அவுட்புட்டுக்கு ஷார்ட்கட்டில் எப்படி போடுறது. ஷார்ட்கட்னால் ஷார்ட்கட் கிடையாது, அதே ஸ்டெப்ஸை நம்ம எப்படி அக்யூரஸியாக டைம் சேவிங் மெத்தடில் போடலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். எக்ஸாக்டாக எந்த எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும்னா ஆர்ஆர்பி பிஓ அண்ட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸுக்கு தான் அந்த கான்செப்ட் அப்ளை பண்ண முடியும். பெரிய பிஓ லெவல் எக்ஸாம்ஸில் அது நம்ம எல்லா ஸ்டெப்பும் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்டெப்பை இன்புட் அவுட்புட்டில் அந்த ஸ்டெப்பில் எப்படி நம்ம மாடரேட் லெவலில் இருக்கக்கூடிய இன்புட் அவுட்புட்டை ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் முன்னெடுக்கணும். ஓகேங்களா? ஸோ திரும்பவும் சொல்கிறேன், பசிலில் நீங்கள் பாசிபிலிட்டியை பர்ஃபெக்டாக எடுக்க தெரியணும். எந்த கொஸ்டினை எடுத்தால் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் கொண்டு வர முடியும் ஸ்டக் ஆகாமல் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு எக்ஸாக்டாக என்ன லெவலில் எக்ஸாம் இருக்கோ அந்த லெவலில் இருக்கக்கூடிய கொஸ்டினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஐ அண்ட் கேஸ்லெட். அதுவும் நீங்கள் மைண்டு கால்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும், கால்குலேஷன் ஸ்பீடில் ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் வீடியோ கொடுக்கும்போது உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருவேன். அண்டு மெஷின் இன்புட் அவுட்புட்டை பொறுத்தவரை நம்ம சொல்லி கொடுத்த ஷார்ட்கட் இருக்கு இல்லையா, அந்த ஷார்ட்கட்டில் ஒரு மாடரேட் லெவலில் இருக்கக்கூடிய இன்புட் அவுட்புட்டை எடுத்து அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்பீடாக நீங்கள் அதை சால்வ் பண்ண கற்றுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு விராட் கோலி நெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு அப்படின்னா அதை நம்ம பார்த்தா நம்ம விராட் கோலி ஆகிட முடியாது.
அவர் எப்படி பிராக்டிஸ் பண்ணுறாரோ அதே மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்ணால் தான் விராட் கோலி மாதிரி பேட்டிங் ஆட முடியும், தோனி மாதிரி ஃபினிஷிங்கில் சிக்ஸ் அடிக்க முடியும். ஏன்னா நம்ம பிராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளால் அதை பண்ண முடியும். அவங்க வீடியோவில் இப்போ நான் வீடியோவில் உங்களுக்கு சொல்லி தான் கொடுப்பேனே தவிர அதை நீங்கள் கற்றுக்கணும். வீடியோ பார்த்துட்டு கற்றுட்டு போயிட்டு நீங்கள் செப்பரேட்டாக எடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டு சோர்ஸஸ் எங்கெங்கே இருக்குன்னா 3 இடங்கள் அதிகமாக இருக்குது. ஒன்று ஓகேங்களா, ஃப்ரீயாக போனால் எக்ஸாம் பண்டிட், ஓகேங்களா. பெய்டில் போனால் அஃபேர்ஸ் க்ளவுடில் கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் வாங்கிக்கலாம், டாபிக் வைஸ் குவிசஸ் இருக்கும், அங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஸ்மார்ட் கிடா இருக்கு இல்லையா, ஸ்மார்ட் கிடாவில் உங்களுக்கு டாபிக் வைஸாக உங்களுக்கு குவிசஸ் இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே பெய்டு தான். அஃபேர்ஸ் க்ளவுடில் நீங்கள் சிஏ வாங்கினா அது கூட ஆட் ஆனால் வந்துடும். ஸோ அதில் கிளர்க், இப்போ அஃபேர்ஸ் க்ளவுடில் கிளர்க்கு மெயின்ஸ் லெவல் அப்படின்னு இருக்கும், அப்புறம் பிஓ ப்ரிலிம்ஸ் லெவலில் இருக்கும். இந்த 2 டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் நீங்கள் இந்த இடத்துக்கு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி நீங்கள் ஸ்மார்ட் கிடாவில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா அதில் மாடரேட் லெவல்னு போட்டிருப்பாங்க, அதில் இருக்கக்கூடிய ஆர்ஆர்பி கிளர்க்கு கொஷின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். அப்புறம் ஸ்பீட் ட்ரில்லுன்னு ஒரு விஷயம் இருக்கும், அந்த ஸ்பீட் ட்ரில்லில் பிஓ லெவல் அப்படின்னு செட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்படி பண்ணுறதுனால நீங்கள் இந்த எக்ஸாம் லெவலுக்கு ப்ரிப்ரேஷன் ஆகலாம், ஓகேங்களா. எப்படி கொஷின் சால்வ் பண்ணலான்ற அப்ரோச்சை கற்றுக்கலாம். அண்ட் இது இல்லாமல் கைட்லியோடைய பிடிஎஃப் கோர்ஸ் இருந்தால் கூட அதுலேயும் நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. ஸ்மார்ட் கிடாவில் இருக்குது, அஃபேர்ஸ் க்ளவுடில் இருக்குது, கைட்லியில் இருக்குது. ஃப்ரீயாக உங்களுக்கு வேணும்னா எக்ஸாம் பண்ணிட்டு கொஞ்சம் கொஷின் ஓல்டாக இருக்கும், அது 2022 3 நிறுத்திட்டாங்க, அதுக்கப்புறம் கொஸ்டின் அப்டேட் பண்ணல, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ ரிசோர்ஸை எடுத்து நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் அண்ட் அப்ரோச்சஸை நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணணும். எதுக்காக இது 3 இப்போ சொன்னீங்க அப்படின்னு கேட்டால், இதை கொண்டு போய் நீங்கள் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும். எந்த இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணணும் எக்ஸாக்டாக நிறைய பேருக்கு தெரியாது. மார்க் டெஸ்ட் மட்டுமே நீங்கள் போட்டுட்டு இருந்தால் கண்டிப்பாக உங்களோட ஸ்கோர் ஏறவே ஏறாது. ஃபஸ்ட்டு டாபிக் வைஸாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் செக்ஷனல் டெஸ்ட்டில் அந்த செக்ஷனை பர்டிகுலராக மாஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஃபுல் டெஸ்ட்டில் நீங்கள் பர்ஃபெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்களா, கொஸ்டின் செலெக்ஷன் ப்ராப்பராக இருக்கா, அண்டு கொஞ்சம் அந்த அக்யூரேசியும் எக்ஸாம்பிளவும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் டெஸ்ட்டுன்ற ஒரு விஷயம் இருக்குது. டெஸ்ட்டை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்களன்னா கண்டிப்பாக அந்த உங்களுடைய ஒரு நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அப்படியே ஒரு 15 மார்க் எடுப்பீங்க, 20, 30, 35 மார்க் வரும். 35 மார்க் மேலே அப்படி அம்மி அசிராமல் ஒரு ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் போட்டு நிற்கும். அதுக்கு மேலே ஒரு மார்க் கூட ஏறாது, இறங்குமே தவிர ஏறாது. அப்போ என்ன ஆகுனா சேச்சுரேஷன் ஆகிடும். அப்போ நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். டெய்லியும் மார்க் போடுவாங்க, அது இம்ப்ரூவே ஆகாது. பர்டிகுலராக எந்த டாப்பிக்கில் நீங்கள் டைம் அதிகமாக எடுக்கிறீங்க, இந்த கொஷின்ஸ் இவ்வளோ நேரம் தான் எடுக்கணுமா, அண்டு இந்த கொஷின் செலக்ட் பண்ணது கரெக்டான விஷயமா, இல்லை இதை விட ஈஸியான கொஷின்ஸ் வேறு ஏதாச்சும் இருக்கா, அதை நம்ம அட்டன் பண்ணிட்டு இதை ஸ்கிப் பண்ணியிருக்கலாமா, இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் மார்க்குன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துட்டு ஒருவேளை நீங்கள் எடுத்த கொஷின் கரெக்டாக இருந்து டைம் நீங்கள் அதிகமாக எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் போயிட்டு உங்களை செல்ஃப் கரெக்ட் பண்ணணும். அதை எப்போ பண்ண முடியும், இந்த மாதிரி டாபிக் வைஸில் ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த டாப்பிக்கை எடுத்து ஒரு சர்டன் செம் சால்வ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது இம்ப்ரூவ் ஆகும். திருப்பி நீங்கள் மார்க் டெஸ்ட் போடும்போது அதை நீங்கள் நோட் பண்ணணும். இது 1 வீக் ஆகும். ஒரு டாப்பிக்கை பர்டிகுலராக நீங்கள் ஒரு இன்புட் அவுட்புட்டில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். இல்லை சிலாஜிஸில் அக்யூரேசி மிஸ்டேக் நிறைய பேருக்கு வரும். அதே மாதிரி இந்த ஆல்பனைமரி சீரிஸ் நிறைய பேர் அக்யூரேசி மிஸ்டேக் வரும். அதை நீங்கள் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது 1 வீக் ஆகும். அப்படியே எடுத்தோம் கவுத்தோம்லாம் ஒரே நைட்லலாம் எதுவுமே இம்ப்ரூவ் ஆகாது. மிஷின் இன்புட் எடுத்து டெய்லியும் சால்வ் பண்ணணும். 1 வீக் நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணணும். கொஞ்சம் மசில் மெமரி ஆகிற வரையும் நீங்கள் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் மார்க்கில் இம்ப்ரூவ் ஆகிருக்கா இல்லையா டெஸ்ட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இப்படி பண்ணால் அது கண்டிப்பாக எவ்வளோ பெரிய கஷ்டமான டாப்பிக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வராத டாப்பிக்காக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய செஷன்ஸை பார்த்து ஜஸ்ட் ஓட்டினா கூட பார்த்துக்கோங்க, ஃபுல்லாக பார்க்கணும் கூட அவசியம் இல்லை. ஓட்டி நாங்கள் எப்படி சால்வ் பண்ணுறோம், கொஸ்டின் என்ன லெவலில் இருக்குது, இந்த எக்ஸாமுக்கு என்ன லெவல் கொஸ்டின் இருக்கும், அண்டு அதை எப்படி நீங்கள் போயிட்டு பிடிஎஃபாவோ இல்லை செக்ஷனல் டெஸ்ட்டாவோ டாபிக் டெஸ்ட்டாவோ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மார்க்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப எந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணுறீங்களோ அதை நீங்கள் அனலைசிஸ் பண்ணிவிட்டு எகைன் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களே செல்ஃப் அனலைசிஸ் பண்ணணும்.
ஸோ நம்ம இந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் எங்கே கொடுக்க போகிறோம் அப்படின்னா டிஎன் பேங்கர்ஸ் மெயின் சேனலில் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஆப்டிடியூட்னு ஒரு செக்ஷன் இருக்கு இல்லையா? அதுக்கான கண்டென்ட் எல்லாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஆப்டி வித் ஏகே சேனலில் ப்ரொவைட் பண்ண போகிறோம். நீங்கள் அஃபைஸ் கிளவுட்லேயும் ஸ்மார்ட் கிடாவிலையும் எனி பேக்கேஜ் வேணும் அப்படின்னா AK10 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கான ஸ்ட்ராட்டஜியும் கொண்டு வருவேன். உங்களுக்கான டவுட் ஏதாச்சும் இருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமாக கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் அப்கமிங் வீடியோஸில் அதே உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். டிஎன் பேங்கர்ஸோடைய ஒன் ஆஃப் தி சப்சிடரி சேனல் தான் இது. அதே ஏகே அந்த சேனலில் எடுத்திருக்கக்கூடிய அதே ஏகே தான் இங்கேயும் நான் கண்டென்ட் எடுக்கிறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.